என் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சரஸ்வதி பூஜையை நான் ஏன் வணங்க வேண்டும்? சரஸ்வதி பூஜை ஒரு மனிதனுக்கு தலையெழுத்து சரியில்லை என்றால் அந்த தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி கல்விக்கு இருக்குது. பிரம்மனால் எழுதப்பட்ட எழுத்து சரியில்லை என்றால் அந்த எழுத்தை நான் மாற்றி காட்டுகிறேன் என்ற ஒரு திறவுகோல் தான் சரஸ்வதி தேவியின் கல்வி. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால் அனைவரும் கல்வி கற்க வேண்டும், பண்பாடோடு வளர வேண்டும். 16 கலைகள். ஒரு ஒரு கல்யாணமான கணவன் மனைவியை ஒரு பெரியவங்க என்ன வாழ்த்துறாங்கன்னா 16 கலைகளையும் பெற்று பெரும்வாழ்வு வாழ்கன. அதுதான் முதல் கலை கல்வி, அடுத்தது செல்வம், அடுத்தது வீரம். இப்படி தான் ஒரு 16 கலைகளும் சொல்கிறாங்க. எல்லாத்திற்கும் முதலிடம் எதுனா கல்வி. இந்த கல்வியை அனைவரும் கற்க வேண்டும். இன்னைக்கு இந்த நாளில் எல்லாரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். என்னென்ன ஏழை மாணவர்களுக்கு தன்னால் முடிஞ்ச பேனா, பென்சில், நோட்டு யாராவது வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும்னு ஒரு பழமொழி இருக்குது. அது இதுதான். நீங்கள் ஊரார் பிள்ளைக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நல்லா வளருவாங்க. கல்வி ஒரு பொக்கிஷம், அல்ல குறையாத ஒரு பொக்கிஷம். கல்வியால் உயர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க. பண்பால் உயர்ந்தவர்கள். கல்வியால் தாழ்ந்தவர்கள் யாருமே கிடையாது. பண்பாடோடு, பகுத்தறிவோடு, நல்ல அறிவோடு, தன்மானத்தோடு வாழ்கிறதுக்கு கல்வி தான். இந்த கல்வியை எல்லாரும் படிக்கணும். நாடு, மொழி, இனம் கடந்து வர்றது தான் கல்வி. கல்வியை யாராலையும் அழிக்க முடியாது. திருடர்களால் திருட முடியாதது ஒன்று என்னன்னா கல்வி. இந்த கல்வியை அனைவரும் கற்று இன்று சரஸ்வதி பூஜையை அனைவரும் வணங்கி குடும்பமாக குழந்தைகளோடு இந்த சரஸ்வதி பூஜையை வணங்கி சரஸ்வதியின் அருளை பெற நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.